அண்மை செய்தி மதுரையில் 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிக்கை வெளியிட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அரசி. மதுரையில் பெரும் மதிப்பிலான சொத்துக்கள் என்பது தற்சமயம் மீட்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் மீட்கப்பட்டு இருப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தற்சமயம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் மதுரை அழகர் கோவில் சாலை ரேஸ்கோர்ஸ் காலனி பகுதியில் உள்ள நிலம் மதுரா கோர்ஸ் நிறுவனத்திற்கு தரை வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது. இது 1923 மற்றும் 25ஆம் ஆண்டுகளில் 14 ஏக்கர் 52 நிலம் மதுரா கோர்ஸ் நிறுவனத்திற்கு தரை வாடகைக்கு கொடுக்கப்பட்டது. மதுரை கோர்ஸ் நிறுவனம் நில ஒப்படைப்பு விதிமுறைகளை மீறியதால் தரை வாடகை ஒப்பந்தத்தை ரத்து செய்து மதுரை மாவட்ட ஆட்சியர் தற்சமயம் உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது மீட்கப்பட்ட நிலத்தில் அத்துமீறி யாரும் நுழைந்தால் சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்திருக்கிறார். அதே போல இதுபோல எத்தனை விதிமுறைகளை மீறி கட்டடங்கள் மற்றும் நிலங்கள் இருக்கிறது என்பதை முழுமையான ஆராய்வு செய்து அவற்றை மீட்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணமாக இருந்து வருகிறது அரசு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.